ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி நாங்கள் பீனட் குக்கி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் டேஸ்ட்டிൻ്റെ வேறு லெவல் ஆகிக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஆரம்பமாக சீனி 100 கிராமை நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதன் பின்னால் கடையில் வறுத்த நெல்லிக்கடலை வாங்கிக்கி அதில் 100 கிராம் வாங்கிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி பச்சை நெல்லிக்கடலையை 170 செல்சியஸில் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அவனில் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் தோலெல்லாம் நீக்கிய பின்னால் அதை நாங்கள் இப்படி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நெய்யை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நெய் நல்லா ஆறுனதுக்கு பின்னால் தான் நாங்கள் இதை செய்ய ரெடியாகணும். சீனி, நெல்லிக்கடலை, மா 100 கிராம் அதையும் சேர்த்து ஒரு பிஞ்சளோ நாங்கள் பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் நெய் 100 கிராம் தான் மெல்ட் பண்ணி எடுத்தேன். அது மில்லிலீட்டரில் பார்ப்போக்குள்ள 120 மில்லிலீட்டராக இருந்துச்சு. நெய் எல்லாத்தையும் ஒரே மிக்கே ஊற்றிக்கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி இது நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதை இப்படி ரோலாக்கி எடுத்துக்கொள்ளணும், ஒரு டோ மாதிரி. அந்த அளவுக்கு நீங்கள் நெய்யை சேர்த்திங்கன்னா சரி. இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதில் பால்ஸ் பிடிச்சி பார்க்கணும் வெடிப்பு எதுவும் வருதாயிண்டு. என் பால்ஸில் வெடிப்பு வந்தனால இன்னும் கொஞ்சம் நான் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் பேக் பண்ணுற பேக்கிங் ட்ரேலையும் கொஞ்சம் கீ கொஞ்சம் தேய்ச்சிக்கொள்ளணும். கையிலையும் கொஞ்சம் கீயை லேசாக அப்ளை பண்ணிவிட்டு வேண்டிய சைஸ்க்கு நாங்கள் பால்ஸை பிடிச்சிக்கொள்ளணும். எந்த ஒரு வெடிப்பும் வராத மாதிரி பால்ஸில் பிடிச்சிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குக்கிக்கு நடுவில் கொஞ்சம் கேப் வச்சுக்கொள்ளுங்க. நான் 30 பால்ஸ் செஞ்சு கொண்டேன். இப்போ நாங்கள் இதை ப்ரீஹீட் பண்ண அவனில் 170 செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு அவனை பொறுத்து செல்சியஸ் டைம் முன்ன பின்ன ஆவேலும். குக்கியோட கீழ்ப்பகுதியை நாங்கள் பார்க்கணும். அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆவிக்கிண்டா சரி, நாங்கள் இறக்கிக்கொள்ளணும். இப்போ வாங்க நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த குக்கியை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் மீக்குதுண்டு. இதில் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.